How to regain your power when people may treat you as a shit. ஓகே ஃபைன். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி பீயிங் நைஸ். நான் வந்து ரொம்ப குட்டா இருக்கேங்க, நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறேன். ஆனா ஸ்டார்டிங்ல எப்பவுமே வந்து நல்லா போகுது. ஒருத்தர் கூட நான் புதுசா ஒருத்தர் கூட பேசுறேன் பழகுறேன் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் ஆர் டூ குட். அந்த ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஆனா நாள் ஆக 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 அவங்க என்ன டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க, லைக் ஷிட், ஒரு ஷிட் மாதிரி பாக்குறாங்க. கிழிஞ்சு போன ஸ்லிப்பர்ஸ் மாதிரி என்ன தூக்கி போடுறாங்க. எனக்கு இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியல. என் கூட இருக்கும் போது நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. ஆனா என்னை விட்டு போகும்போது அவங்க ப்ராப்பரா போனா பரவாயில்ல, என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு என்ன தப்பான மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது என்னால ஏத்துக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ஃபீலிங் திஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ், டோன்ட் வரி, ஐ ஆம் வித் யூ. ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் இன் மை லைஃப், ரைட்? ஸோ என் கூட இருக்கும்போது நிறைய மேக்ஸிமம் ஆஃப் டைம் மென் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள நான் யாருமே சேர்க்க மாட்டேன். பிகாஸ் மென் அப்படிங்கிறவங்க என்ன யாருமே இந்த அளவுக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க. பட் விமன் அப்படிங்கிற இந்த ஒரு கேட்டகரியில என் கூட இருக்கிறவங்க எல்லாமே என் கூட இருக்கும்போது, லெட்ஸே 2021 நான் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் ஒரு ஐடி ரிலேட்டடான ஒரு ஆஃபீஸ். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஏர்னிங் அ லாட், குட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து வந்துட்டு இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் ஹேட் அ ஃப்ரெண்ட்ஸ் த கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, பாய் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. பட் ஐ ஜஸ்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் தட் கேர்ள் பிகாஸ் ஷீ இஸ் மோர் ஐ ஜஸ்ட் ப்ரிஃபர் ஹர் மோர் தென் த பாய்ஸ், ரைட்? ஸோ அதனால எப்பவுமே நான் அவங்களோட இருப்பேன், வெளியே போவோம், சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி ஆச்சுனாலே நம்ம அவங்களோட தான் இருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்ஸ் அவங்க இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற ஒரு ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ அங்க வேற ஒரு ஊர் போனாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த சரௌண்டிங்கா என்னெல்லாம் தெரியல. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிளிக். ஸோ அப்போ வந்துட்டு, நீ டென்ஷன் ஆனா நான் ஏன் ஃபீல் பண்ணணும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், யூ ஆர் அ லூசர், நீ வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண, எனக்கு அது பிடிக்கல, ஸோ ஐ எம் லீவிங் யூ, நீ ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒத்து கிடையாது அப்படின்னா நான் அந்த டைம்ல வந்து திட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டேன். பட் ஐ ஜஸ்ட் ஹேட் அ ட்ராமா பிகாஸ் அவ்வளோ ஒரு என் லைஃப்ல நான் அவ்வளோ ஒரு க்ளோஸா யார்கிட்டையும் பழகினது கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோட ரிலேஷன்ஷிப்ல கூட நான் அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தேன்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த பெயின் போனதுக்கு அப்புறம் ஒரு 1 year 2 yearக்குள்ள இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு மேட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒரு பாசம், ரொம்ப அன்பை கொடுத்துட்டோமா, நம்ம ரொம்ப நைஸ் கையா இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால they will treat me like a shit. ஸோ ப்ராபப்ளி ஓகே ஃபைன், அவங்கள தப்பு சொல்லணும், அவங்க தப்பான அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். மேபி அது அவங்களோட விருப்பம், எதனால அப்படி சொன்னாங்களோ இருந்திருக்கலாம். ஓகே ஃபைன். த திங் என்னன்னா, இங்க மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஹியர் இஸ் I am so much available to her. This was the main thing, மெயின் ப்ராப்ளம். ஒருத்தவங்களுக்கு நம்ம மேல இருக்க ரெஸ்பெக்ட் போக ஆரம்பிக்குது அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம ரொம்ப அவைலபிளா இருக்கோம், அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். லெட்ஸே இன்னைக்கு ஒரு காஃபி போடுறோம், எத்தனை பேர் அந்த காஃபி குடிக்கும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி அந்த காஃபியை குடிப்பீங்க. பட் ஐ ஜஸ்ட் என்ஜாய் த காஃபி. நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவேன் பிகாஸ் அந்த 2 ரூபாய்க்காக நான் வந்து உழைக்கிறேன், அந்த மணியில நான் வந்து வாங்குறேன், அதை நான் வந்து போடுறேன். அது எனக்கு ஈஸியா கிடைச்சிருந்து கிடைக்கல, அது வேற. பட் என்கிட்ட இருக்காது, அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். ஆனா எத்தனை பேர் ஒரு காஃபிக்கு கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஜஸ்ட் 10 rupeesோ 2 rupeesோ இருந்தா பவுடர் வாங்கி வீட்டுல போடலாம், இல்ல 15 ரூபா இருந்தா கடையில போய் வாங்கி குடிச்சிடலாம் இல்லையா? அதனால அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இதே தான், ஏன்னா காஃபி எல்லா இடத்துலயுமே அவைலபிளா இருக்கு. எந்த டீ கடைக்கு போனீங்கன்னாலும் உங்களால காஃபி குடிக்க முடியும். அவைலபிலிட்டி, ஓவர் அவைலபிலிட்டி, இட்ஸ் அதுங்க அங்க வந்து டிமாண்டே கிடையாது, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு காஃபி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. பட் ஒரு இடத்துலயும் டேஸ்ட் மாறலாம். அதை நம்ம இந்த கொண்டு வரலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உடனே நீங்க டேஸ்ட் மாறுது அதுக்காக நான் வந்து அதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அவைலபிலிட்டி, எல்லா இடத்துலயும் அவைலபிலிட்டி. உங்களோட அவைலபிலிட்டி மொத்தமா ஒரு பர்சனுக்கு இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்கள சீ அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது எதுவுமே பண்ண முடியாது. லெட்ஸே பீப்புளை பொறுத்தவரை 2 வகை தான். ஒன்னு, நான் குட் அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு வகை. 2வது, நான் பேட் அப்படின்னு சொல்ற ஒரு வகை. இதுக்கு 2த்துக்குமே இல்லாம நான் எப்படியோ நான் அப்படிதான் ப்ரொஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க தான் அந்த 1% பீப்புள். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு இம்ப்ரூவிங் மை செல்ஃப் ஆஸ் அ 1% கை. ஸோ அதுக்கான ஒரு
எப்படி எமோஷனலி ஃபிட் ஆகலாம். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த பெயின் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் எமோஷனலி ஃபிட்டா ஆனதே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஸோ பிகாஸ் ஆஃப் உங்களோட பேராடிசம், நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அதுதான் உங்க லைஃப்ல நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிளாசிபோ எஃபெக்ட் வச்சுக்கலாம், இல்ல பேராடிசம்ங்கிறது உங்களோட பிலீஃப்ஸ், உங்களோட தாட்ஸ், உங்களோட ஆக்ஷன்ஸ், சொசைட்டி, பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்ல, இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேராடிசம் அப்படின்வாங்க. ஸோ த திங் விச் இஸ், இந்த பேராடிசம் நீங்க என்ன பேராடிசம் வச்சிருக்கீங்க உங்க மேல, அதாவது ஒருத்தர் உங்களை மதிக்கணும்னா என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்ககிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 பிலீஃப். இப்ப என்கிட்ட அந்த ஒரு 4 பிலீஃப் நான் சொல்றேன். ரொம்ப அவைலபிளா இருக்கணும், அவங்க எப்ப பேசினாலும் உடனே போன் எடுத்து பேசணும், அவங்க மேல ரொம்ப கேரிங்கா இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணா உடனே ஓடி போய் பார்க்கணும், என்னோட வேலையெல்லாம் விட்டுவிட்டு, இந்த மாதிரியான பிலீஃப் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே அந்த குப்பைக்கு சமம். அங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கு, அந்த குப்பையில போற குப்பை தொட்டிக்கு சமம்னு வச்சுக்கோங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. ஒருத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்க டைமை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களை நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்க வேல்யூ பண்ண ஆரம்பிக்கணும். இதுதான் மெயினான கான்செப்டே. ஓகே, ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நீங்க இல்ல அப்படி கிடையாது, அதாவது நான் ஃபுல் அவைலபிளா இருந்தா அவங்க எனக்கு ஓகே சொல்லிடுவாங்க, இல்ல ஃபுல் அவைலபிளா இருந்தா என்னால எல்லாத்தையும் கெயின் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்க இழந்துகிட்டே தான் இருக்க போறீங்க. நடந்துகிட்டே இது திரும்பி ரொட்டீனா அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நடந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ வாட் இஸ் யுவர் பேராடிசம்? அப்போ அந்த பேராடிசமை நீங்க உடைக்கணும்னா யூ ஜஸ்ட் நீட் டு கேம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் டு டிஸ்கம்ஃபர்ட் யுவர் செல்ஃப், ரைட்? ஸோ ஏன் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றோம்? நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் தெரியாமலே நிறைய விஷயங்களை ஈர்ப்பாங்க. அவங்க எப்படி மேக்னடைஸ் ஆகுறாங்க, எப்படி அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா தே ஆர் கில்லிங் தேர் ஓல்ட் செல்ஃப். இதுதான். இப்போ ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஓகே, ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காரு, இல்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்றாரு, இல்ல பான் பார்த்துட்டே இருக்காரு. அவர் திடீர்னு இந்த கம்ஃபர்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே குவிட் பண்ணிட்டு ரொம்ப சஃபர் ஆகுறாரு, பெயினுக்கு ஃபீல் பண்றாரு, அதாவது லாங் டேர்ம் அந்த ஒரு பெயினுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு எல்லாமே ஈஸியா கொஞ்ச நாள்ல நடக்க ஆரம்பிக்கும், கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கும். அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் விஷயங்கள் எல்லாமே அவர் சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிப்பாரு. லெட்ஸே இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதா இருக்கலாம், வீடியோ எடுக்கிறதா இருக்கலாம், ஒர்க் பண்றதா இருக்கலாம், எல்லாமே. ஏன்னா பிகாஸ் இது என்னோட 2வது வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து இன்னொரு ஒரு வீடியோ ஸ்கிரிப்டே எழுதல, பட் ஆனா எனக்கு அது பேசணும்னு தோணுது, அடுத்த பேச போறேன். த திங் விச் இஸ் கான்செப்ட், நீங்க எங்க போயிட்டுனாலும் கான்செப்ட் ஒண்ணுதான். நீங்க உங்களோட நைஸ் கை வெர்ஷனை கில் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனா மாறணும். ஸோ நான் எழுதி வச்சிருப்பேன், மை மிஷன் பில்ட் மென் ஆன் மைண்ட் பாடி சோல் டு பி ஸ்ட்ராங் ஆர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. ஒரு கோட் ஒன்று நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இது நான் இந்த நோ மோர் நைஸ் கை அப்படிங்கிற அந்த ஒரு புக்ல இருந்து எடுத்த ஒரு கோட். இன் அட்டெம்ப்ட் டு கோப் with the uncertainty of their chaotic childhood, nice guys develop a belief system that if they could just do everything right, then everything would go right in their lives. Survival childhood mechanism. சரி, ஓகே, அது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஒரு கோட்கான அர்த்தம் என்ன? நைஸ் கை என்ன பண்ணுவாங்கன்னா சைல்ட்ஹுட்ல ஒரு சில ட்ராமாஸ், ஒரு சில பிலீஃப்ஸ், ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வச்சு இதுதான் இப்படிங்கிற ஒரு பிலீஃபை பில்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பிலீஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற ஒரு, அதாவது இந்த பிலீஃபுக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிரும் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. ஆனா அது உண்மை கிடையாது. why you suffer a lot அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஸ் கை சிண்ட்ரோம், அவ்வளவுதான், சிம்பிள். நான் எனக்குள்ள இப்படிதான் நான் இருக்கணும், நான் நல்லவனா மட்டும்தான் இருக்கணும், நான் ரொம்ப நைஸா இருக்கணும். நைஸ் அப்படிங்கிறது ஒரு பொய்யான ஒரு விஷயங்க. நைஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. குட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரைட் திங், பட் நைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ சர்வைவல் சைல்ட்ஹுட் மெக்கானிசம். இந்த சைல்ட்ஹுட்ல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா உங்களோட சைல்ட்ஹுட்ல ரொம்ப சேஃபா ஸ்மூத்தான ஒரு லைஃப் தான் வாழணும்னு மேபி உங்களோட சொசைட்டியோ
இல்ல உங்களோட பேரண்ட்ஸ், இல்ல உங்க அந்த ஃபேட்டி டீச்சர்ஸ், இல்ல உங்களோட அந்த டிஜென்ரேட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம், 12th மார்க் எடுத்தனா சந்தோஷமா இருக்கலாம், 10th படிச்சனா சந்தோஷமா இருக்கலாம், இல்ல நீ வந்து ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னா நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிச்சனா ஒரு குட் பாய் ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கேட்டகரியா நீ இருந்தனா, ஒரு சொசைட்டி மதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்தன்னா, யூ வில் கெட் எவ்ரி திங் இன் யுவர் லைஃப் அப்படின்னு வாங்க. ஆனா அது உண்மையா? இஸ் திஸ் அ ரியல் ஒன்? நோ. சர்வைவல் சைல்ட்ஹுட் மெக்கானிசமே இங்க தப்பா. அதாவது சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த வச்சு நான் இந்த இடத்துல சர்வை பண்றேன். சின்ன வயசுல மேபி வந்து எனக்கு வந்து நீ நல்லவனா மட்டுமே இருக்கணும், நல்லவனா மட்டுமே இந்த சென்ஸ், யாருக்குமே நோ சொல்லிடாத, எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, அதை நீ இந்த பாஸ்ட் இப்ப நீ வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு எப்படி நீ அதை யூஸ் பண்ற, அதையும் நீ எடுத்துட்டு வந்து அப்படியே ஓகே எஸ் எஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ற அப்படின்னா யோசிச்சு பாரு. ஒரு குரூப்ல இருக்க, அந்த குரூப்ல ரொம்ப டீஜென்ரேட்டான ஆளுங்க இருக்காங்க, குடிக்கிறாங்க, சரி இல்ல உன்னை அசிங்கமாவே பேசுறாங்க, உன்னை மோசமா ட்ரீட் பண்றாங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்க, ஒன்ன நீ கேவலமா இன்செக்யூர்டா ட்ரீட் பண்ணிட்டு அவங்களோட சுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னா, you will face the consequences of your life. This is what the survival childhood mechanism. So அப்ப இந்த ஒரு பிலீஃப்ஸை நீ சேஞ்ச் பண்ணும். இதுக்காக ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப். ஓகே, 6 principles to master your mind அப்படின்னு சொல்லிட்டு, இதுல n நம்பர் ஆஃப் திங்ஸை நான் ஒரு 5 hours ஒர்க் பண்ணி அதில் நான் கொடுத்துருக்கேன். 33 pagesக்கு ஒரு சின்ன ஒரு இபுக்காவே நான் சென்ட் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணுங்க, பே பண்ணுங்க. உங்களுக்கு உங்க லிங்க் உங்களோட மெயிலுக்கோ இல்லை உங்களோட வாட்ஸ்அப்போ ரெண்டுல ஏதோ ஒன்றுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன். அதுல இருக்க விஷயத்த அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அ லாட். ரைட், யூ வில் கெட் எமோஷனலி ஸ்ட்ராங், யூ வில் கெட் கிளாரிட்டி இன் யுவர் லைஃப். எப்படி நடந்துக்கணும், என்ன நடக்கணும், எப்படி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறத பத்தி டீட்டெயில்டா நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் பைட். ஸோ அப்போ உங்க ஒர்க்குக்கு, அதாவது நான் ஒரு சர்வைவ் ஆகணும், நான் இந்த இடத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் பண்ணுமே தவிர அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த நான் இங்க பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா, அது பண்ணக்கூடாது. ஸோ அப்போ என்னப்பா பண்ணலாம், இதுல இருந்து எப்படி வெளியே வரலாம், எப்படி நான் மேக்ஸிமம் டைம் ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தேன் அப்படின்னா, சரண்டரிங் மை செல்ஃப். ஐ எம் சரண்டரிங் மை செல்ஃப் டு எவ்ரி திங். லெட்ஸ் ஈஸியா சொல்லலாம், உங்களுக்கு புரியுற மாதிரினா லெட் கோ, ஐ ஜஸ்ட் டூ திஸ். இது ஏன் நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா, உங்க கைக்கு மீறின விஷயத்த நீங்க சம்டைம்ஸ் வந்து நான் வந்து போய் பண்ணணும்னு நினைப்பீங்க. லெட்ஸே சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு யாராவது உங்க கூட இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும், அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தோணுது அப்படின்னா, அது உங்க கைக்குள்ள இருக்கிற விஷயம் இல்ல, அது உங்க கைக்கு மீறின விஷயம், அதுல உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நடக்கிறது நடந்தா ஆகும். நான் என்ன பண்ண முடியும், நான் இந்த இடத்துல ஓகே அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு அவங்க கூட இருக்கலாம், அவங்க ஹாப்பியா வச்சுக்கலாம், இதுதான் என்னால பண்ண முடியும். எல்லாருக்குமே இறப்புன்னு ஒண்ணு வரதான் போகுது அப்படிங்கிற இந்த எடுத்துக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு இருக்கும். ஒரு 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 ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப்ல அடி வாங்கிட்டீங்க அப்படின்னா திரும்பி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு இப்படிதான் இருக்குங்கிறது இல்லாம, இல்ல மேபி நாங்க நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், அந்த தப்பை நான் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்ல நான் கரெக்டான ஒரு எனக்கு தேவையான கரெக்டான ஒரு பார்ட்னரை நான் சூஸ் பண்றேன், எனக்கு கிடைச்சா மட்டும் போதும் இல்லாம எனக்கு இப்படிப்பட்ட கேட்டகரியில் தான் வேணும்னு அதுக்கான ஒரு சில விஷயங்களை நான் பண்றேன். ஸோ இந்த பிரேக்கப்ல இருந்து ஹீல் பண்ண முடியலன்னா ஐ ஜஸ்ட் மேட் அ பிடிஎஃப் 3 pages, 20 rupees, அதுவுமே லிங்க்ல இருக்கும், போயிட்டு அது பை பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப் அது எமோஷனலி ஸ்ட்ராங்கா மாத்தும், உங்களை ஹீல் பண்ணும் அந்த பிரேக்கப்ல இருந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரியான அந்த லிமிட்டிங் பிலீஃப்ல இருந்து வெளியே வந்து சரண்டர் பண்ணுங்க உங்களை. நீங்க ஓகே என்னோட பிலீஃப்ஸ் எல்லாம் இதெல்லாங்க, இது எல்லாத்தையும் நான் சரண்டர் பண்றேன், இதை நான் சேஞ்ச் பண்ண போறேன். அதுல ஒரு பிலீஃப் எடுத்து அதுல நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது, இப்ப லெட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃபேட்டியா இருக்கீங்க, எனக்கு வந்து லீன் ஆகணும், ஒரு லீன் மசிலா இருக்கணும், ஒரு ஆஸ்தட்டிக் பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்து வைங்க. சும்மா உட்காந்துட்டு என் லைஃபே இப்படிதான்னு சொல்லிட்டு தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எண்ணம், உங்களோட தாட் ப்ராசஸ் வேறையா இருக்கு, ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் வேறையா இருக்கு. அப்படிங்கும் போது யூ won't கெட் எனி கைண்ட் ஆஃப் ரிசல்ட். ரைட், என்ன கூட நிறைய பேர் சொன்னாங்க நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்கு, ஐ எம் ஜஸ்ட் இம்ப்ரூவிங் மை பாடி பிகாஸ் ஐ எம் இன். எனக்கு வந்து இந்த பல்ஜா பெருசா மாறணும்னு ஆசை கிடையாது, எனக்கு வந்து ஆஸ்தட்டிக் பிசிக் மெயின்டைன் பண்ணும், பட் அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணும், என்னோட பாடியை நான் டெவலப் பண்ணணும், ஷேப்பா மாத்தணும், ஸ்ட்ரக்சரா மாத்தணும், மசிலா பில்ட் பண்ணணும். பல்கிங் பண்ணியும் நீங்க ஷ்ரெட் ஆக்கலாம், ஷ்ரெட்டிங்கா இருந்தா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணியும் கொண்டு போகலாம். 2 கேட்டகரி ஆஃப் இருக்கு. பட் இப்போ நான் இருக்கிற சீசனை பொறுத்தவரை எனக்கு பாடியில ஃபோக்கஸ் பண்றதை விட என்னோட பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றது எனக்கு முக்கியம். ஸோ இந்த மாதிரியான பிலீஃப்ஸ் எங்கேருந்து, இந்த மாதிரியான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா
நீங்க உங்களை ஹீல் பண்ணும் போது தான் நடக்கும். உங்களோட அந்த பாஸ்ட் ட்ராமாஸையோ இல்ல லிமிட்டிங் பிலீஃப்ஸையோ உடைச்சு வெளியே வரும்போது தான் நடக்கும். ஸோ பிடிஎஃப்ஸ் அண்ட் கோர்சஸ் கீழே இருக்கு, பை பண்ணிக்கோங்க. Be strong, stay positive. This is KJ. I will see you in this video.